ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெனிலோ ஷோ. நம்ம தெனிலோ ஷோக்கு அருண் சின்னையா சார் வந்திருக்காங்க. உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கேட்கலாம், எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஹெல்த் பற்றி, செக்ஸ் பற்றி எல்லாமே டவுட் கிளியராக கேளுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணாங்க, ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். எல்லாம் மண்டேவும் ஆட்டுறீங்கம்மா. சரி, ஷோக்குள்ளே போயிடலாமா? ஷோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காமன் டாப்பிக்கில் வந்துட்டு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை பற்றி பேச போகிறோம். ஸோ அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமே வந்து இன்றைக்கி பரவலாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அது கிட்னியில் பிரச்சனை பண்ணுது, பிளேடரில் பிரச்சனை பண்ணுது, டியூப் லெவலில் கூட வந்து பிரச்சனைகள் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகே. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த தாகம் எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் போல் தண்ணி குடிக்கிறவங்க உண்டு. ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ்தி தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு அதுக்காக அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஸோ வந்து அந்த உடம்புல வந்து நீர் சத்து குறைபாடு உண்டாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ ஆக என்ன ஆகுனா அந்த பிளேடரில் டியூப்பில் வந்து இன்ஃபெக்ஷன் லெவல் ஃபார்ம் ஆகிட்டு நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கு, நீர் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா வந்து அது ஆண்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ ஆண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து உயிரணு கோளாறு, ஸோ வந்து உயிரணுக்கள் அதாவது விந்தில் வந்துட்டு வந்து பஸ் செல்ஸ் அதிகமாகிறது, ஆர்பிசி செல்ஸ் அதிகமாகிறது. ஸோ அதனால் வந்து குழந்தையின்மை கோளாறெல்லாம் உருவாகிறதுக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிடும். ஆக வந்து சித்த மருந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. சாதாரணமாக அந்த சந்தனம் இருக்கு இல்லையா, சந்தனக்கட்டை, அந்த சந்தனக்கட்டை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இலைச்சி அதை வந்து ஒரு உருண்டை அளவுக்கு, ஒரு பாக்களவுக்கு வந்து நமது முன்னோர்கள்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அப்பா எனக்கு நீர் கடுப்பு, நீர் சுருக்குன்னு சொன்னால் உடனே வந்து அப்பா அதை தான் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்களா? ஸோ ஆமாம், அந்த சந்தனத்தை இலைச்சி கொஞ்சம் போல் உள்ளுக்க சாப்பிட்டாச்சு அப்படின்னா இந்த நீர் வந்து தாராளமாக பிரியும். அப்படி இல்லை அப்படின்னா நெறிஞ்சி முள் கடைகளில் வந்து மிக எளிமையாக கிடைக்கும். பியூர் சந்தனம் சாப்பிடணுமா இல்லை கடையில் விற்குது, ரொம்ப சீப்பாக விற்குது? இல்லை, அது கிடையாது. பொட்டு வைக்கிறோம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது எது? சந்தன கட்டையே சந்தன சிராய் அப்படின்னு சொல்லி பியூர் அது கொடைக்கானல கிடைக்குமா? அந்த மாதிரி உள்ளதை பெரும்பாலும் கட்டையாக இருந்தால் நம்ம இலைச்சி அதை சாப்பிட்றது நல்லது. அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லை. சந்தன மாத்திரையே வந்து ஆயுர்வேத மருந்துகளில் கிடைக்கும். சந்தனாதி வடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சந்தன மாத்திரையை வந்து தினசரி 2 சாப்பிட்டுட்டே வந்தாங்க. இல்லை வந்து ரொம்ப அதிகமாக நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கு இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால் பல பிரச்சனைகள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்து காலையில் 2 நைட்டு 2 அந்த மாதிரி. யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி தெரியுது? யூரினரி இன்ஃபெக்ஷன்றது வந்து நீர் போகிறப்ப ஒரு கடுப்பு இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது. இப்போ சம்மரில் எல்லாருக்குமே கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது, எல்லோயிஷாக வருது. என்ன? ஸோ அது வந்து இந்த ஓவர் ஹீட்னால் வருது. ஸோ அந்த நேரங்களே இந்த மருந்துகளை சாப்பிடலாம். கடைகளில் வந்து சந்தனாசவான்னு சொல்லுவோம், சந்தனாசவா, புனர்நவாசவா, இந்த மாதிரி டானிக்ஸ் கூட உண்டு. இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்தாங்க அப்படின்னா அந்த நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து சரியாகும். பெண்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வெஜினலில் வந்து இட்சிங்கு, இரிட்டேஷன் உண்டாகிறது. ஒரு சில பெண்களுக்கு வந்து ரணம் உண்டாகிடும், புண்ணு மாதிரி வந்துடும். ஸோ அதெல்லாம் இருக்கும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நேரத்தில் வந்து தாம்பத்திய கோளாறு, தாம்பத்தியத்தில் சரியாக ஈடுபட முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கும் வரும். ஆக வந்து இதை முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா நல்ல குளுமையான உணவுகளை சாப்பிடணும். நீர் காய்கறிகள் நாம் சொல்லுவோம் இல்லையா, பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், அது மாதிரி கோவைக்காய், வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், முள்ளங்கி, தர்பூசணி, வெள்ளைப்பூசணி, பூசணி, இந்த மாதிரி இதெல்லாம் நீர் காய்கறிகள்னு சொல்லுவோம். வாட்டர் கண்டென்ட் அதில் அதிகம் இருக்கும். ஸோ அதை அவங்க விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை முழுமையாக சரி பண்ணலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கும். நான் சொன்னேன்ல, கிட்னியில் ப்ராப்ளம் ஆகலாம், கிட்னியில் சிஸ்ட் வரலாம், இல்லை வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனாலே வந்து ஹைட்ரோநெப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிட்னியை சுற்றி அப்படி நீர் கோர்த்துக்கும். இல்லை வந்து யூரினரி பிளேடர்லேருந்து பிளட்டே வர்றது கூட சில நேரங்களில் வாய்ப்பு உண்டு. ஸோ ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நல்ல உணவு முறைகளை ஒரு வகைப்படுத்தி அந்த உணவு பட்டியலை ஒழுங்கான முறையில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா யூடிஐன்னு சொல்லுவோம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை முழுமையாக சரி பண்ணலாம்.
தண்ணி சாப்பிடலன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆமாம். ஸோ நிறைய நீர் எடுத்துக்கணும். இந்த யூரினரி ட்ராக்ஷன் வர்றதுக்கான இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான காரணம்னு பார்க்குறப்ப நிறைய ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. ஒரு சில நிறைய ட்ராவலிங்கில் இருப்பாங்க. ரொம்ப புளிச்சு போன உணவுகளை விடாமல் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஒரு சிலருக்கு வந்து நிறைய பீர் சாப்பிடுவாங்க பசங்க, பெண்களும் கூட சாப்பிட்றாங்க. உண்மையா இல்லையா? என்ன எனக்கு தெரியும், நான் சாப்பிட மாட்டேன். இல்லை வேற யாராவது கேள்விப்பட்டது? கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே சாப்பிட்றாங்க, பீர் மட்டும் இல்லை. பீர் வேற என்னென்ன சாப்பிட்றாங்க? விஸ்கி, பிராண்டி, அப்புறமா கொக்கைன், ஸ்மோக் எல்லாமே இருக்குது. எல்லாமே பெண்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய பெண்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். அது கொஞ்சம் ரெகுலர் ஆகுது அப்படின்னா அது மலட்டுத்தன்மை வரும். பெண்கள் வந்து நிறைய இந்த மாதிரி போதை வஸ்துகள்லாம் எடுத்து அதன் மூலம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் வர்றப்போ அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து கரு உண்டாகாது, சினைப்பையில் பிரச்சனை, கர்ப்பப்பையில் பிரச்சனை அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆக வந்து நெடுநேரம் கண் விழிக்கிறது, நைட்டெல்லாம் வந்து அடிக்கடி கண் விழிப்பாங்க. ஸோ வந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் டிரைவிங்லேயே இருப்பாங்க. கண்ட ஹோட்டல்ஸில் ஃபுட் எடுத்துப்பாங்க. நிறைய ஆயில் கண்டென்ட் அதிகம் உள்ள உணவுகளை நிறைய சாப்பிட்றது, ப்ரிசர்வேட்டிவ் அதிகம் கலந்த உணவுகளை சாப்பிட்றது, இதனாலே இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி நல்லா ஒரே சீரான உணவு, சமச்சீரான உணவு, நிறைய கீரைகள், நம்ம மரபுக்கு ஏற்ற மாதிரி நிறைய க்ரீன் லீவ்ஸ், கீரைகள், பருப்புகள், கிழங்குகள் இதெல்லாம் தொடர்ந்து எடுத்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கலாம். ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க. அடுத்த செக்ஷுவல் டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கி நாம் வந்து செக்ஷுவல் டாப்பிக்கில் பேச போகிறது என்ன அப்படின்னா, நிறைய ஆண்களுக்கு வந்து ஒரு நேரத்தில் வந்து ஒரு விதமான அதை என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுவாங்க பெண்கள் நினச்சி. சில நேரத்தில் தன்னுடைய கணவன் வந்து மனைவிகிட்ட வந்து ஏன் உன்னுடைய வெஜினல் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கக்கூடியதெல்லாம் இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃப்ளாப்பி வெஜினான்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்களுடைய வெஜினல் பார்ட்ஸ் வந்து வல்வான்னு சொல்லுவோம். இந்த வல்வா வந்து லூசனிங் ஆகிடுறது. ஸோ அந்த வல்வா லூசனிங் ஆகினதுனால தன்னுடைய கணவன் வந்து செக்ஸில் ஈடுபடுறதுக்கு வந்து விருப்பம் காட்டாமல் இருக்கிறது. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான செக்ஸில், கணவன் மனைவிக்குமான செக்ஸில் அந்த ஆணோட பெனட்ரேட் பண்ணுறப்ப அந்த வெஜினல் வந்து நல்லா டைட்னஸாக இருக்கணும். ஸோ அந்த டைட்னஸ் இல்லை அப்படின்னா வந்து கணவனுக்கு வந்து மனைவி மேலே கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி முரண்பாடான செக்ஸு, வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டு கணவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து பெண்கள் சரி பண்ணிக்கணும். ஸோ இது யாருக்கு பெரும்பாலும் வருது அப்படின்னா வந்து சுகப்பிரசவம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு அந்த வெஜினல் பார்ட்ஸ் வந்து எல்லாமே லூசனிங் ஆகிடும். ஒரு 1-2 குழந்தைகள் பிறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செர்விக் பெல்விக் போன் சொல்லுவோம். செர்விக்ன்றது பின்புறமாக உள்ள அந்த கர்ப்பப்பையை டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அது அப்படி ஆகாதா? அல்ல, அதை வந்து பெண்கள் வந்து ஆக்கிக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை பேசுகிறோம். ஸோ வந்து நிறைய பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆகாதா? ஆட்டோமேட்டிக்காக உடனே அது உடல் கூரை பொறுத்து இருக்குது. ஒரு பெண் வந்து டெலிவரி ஆகிடுது, 1 இல்லை 2 டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பெல்விக் ஃப்ளோர் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். பெல்விக் ஃப்ளோர்ன்றது கர்ப்பப்பையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அது லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து வெஜினலும் வந்து அப்படி வெஜினல் கேனல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிடும். ஆக வந்து வெஜினல் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஸோ இதை வந்து அவங்க சரி பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ பேசுகிறோம். நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும். எப்போவுமே வந்து பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கணவனாக வரக்கூடியவனை நாம் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டும் சாப்பிடாம ஏதாவது ஒரு எக்ஸசைஸு அது இது பண்ணி பியூட்டி பார்லர் போய் இதுவாகி எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் டெலிவரி என் கடன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல் சார்ந்த கடன் முடிஞ்சிருச்சு இல்லை, அவங்களுக்கு இன்னும் கமிட்மெண்ட்ஸ் நிறைய ஆகுதுல்ல, குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கணும், அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அவ்வளோதான். வேற அந்த கான்சன்ட்ரேஷன் மட்டுமே கிடையாதுமா. ஆனால் வந்து செல்ஃப் கான்சன்ட்ரேஷனும் வேணும். நிறைய பெண்கள், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர்லாம் வந்து 60 வயசில் கூட லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அப்படியே 20க்கு முயற்சி பண்ணக்கூடிய பெண்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து அது நல்லது. நான் வந்து எப்போவுமே மனசும் உடம்பு இளமையாக வச்சுக்கணும், அது நல்லது தான். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து நிறைய உணவு முறைகளில் வந்து அவங்க கவனம் செலுத்தணும். நிறைய மாவு பொருள் எடுக்கிறாங்கன்னு வைங்க, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய மாவு பொருள் எடுத்து ஒரு 15 கிலோ 20 கிலோ வெயிட் போட்டுருவாங்க ஒரு சிலர். ஆஃப்டர் டெலிவரி 1 இயர்லேயே ஒரு 15 kg வெயிட் வந்துடும்.
ஸோ அந்த மாதிரி சதை போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து உடம்பு வந்து அதிகபட்ச சதையை தாங்க முடியாமல் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வெஜினல் வந்து லூசனிங் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து டெலிவரி டயத்தில் நீங்கள் 60 கிலோவா, ஆஃப்டர் டெலிவரி அதே 60 வரணும். அந்த 60 வர்ற மாதிரி உணவு பட்டியலை வந்து வகைப்படுத்தி அதை சரியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா சரியாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து அதுக்கடுத்து கேர்லெஸ்ஸாக விட்டுறது. சில பேர் ரொம்ப ஸ்லிம் ஆயிடுறாங்க ஆஃப்டர் டெலிவரி. அப்போ ஆமாம், அவங்களுக்கெல்லாம் வெஜினல் லூசனிங்லாம் இருக்காது. ஆஃப்டர் டெலிவரி ஸ்லிம் ஆகிறது தான் நல்லது. நல்ல ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணணும். அடுத்து வந்து உணவில் வந்துட்டு துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளை அதிகம் சாப்பிடணும். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை வந்து பெண்கள் வாரத்துக்கு 5 நாளாவது சாப்பிடணும். 5 நாள், வீக்லி 5 days வந்து வாழைப்பூ வந்து கம்பல்சரி பெண்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பு வந்து நல்லா இருக்கும். 5 days யாரும் சாப்பிட மாட்டாங்க சார், போர் அடிக்கும்ல. வீக்லி ஒன்ஸ்னா யோசிப்பாங்க, 5 daysன்னா. ஸோ வந்து அதெல்லாம் பண்ணாதனால தான் வெஜினல் லூசனிங்லாம் வர்றதுக்கான காரணம். ஸோ சுண்டக்காய், வாழைப்பூ, வெந்தயம், சோத்துக்கத்தாழை, கசகசா, அப்புறம் வந்து தென்னம்பாலைன்னு சொல்லுவோம். தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பூ தென்னம்பாலை, அதெல்லாம் வந்து தொடர்ந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து வெஜினல் லூசனிங். தென்னம்பாலை என்ன செய்யணும்? தென்னம்பாலையை வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த பூவை எடுத்து, தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பூவை எடுத்து அதை காய வச்சு அதை பவுடர் ஃபார்ம் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு வேளை விடாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் வெஜினல் லூசனிங்கை வந்து சரி பண்ணலாம். ஓகே சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்த காலர் செக்மெண்ட் நம்ம காலர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி பிரேக். ஸ்டே டியூன் டு தென்னிலவு. தேன் நிலவு இடைவேளைக்கு பிறகு